தமிழக அரசுடைய திரைத்துறையினருக்கான விருதுகள் அறிவிப்ப திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சேரன் கடுமையா விமர்சித்திருக்காரு. 2016 முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டங்கள்ல வெளியான திரைப்படங்களுக்கான சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர் உள்ளிட்ட பல பிரிவுகளுக்கு மாநில விருதுகளுக்கான பட்டியல் அண்மையில வெளியாகி இருக்கு. இந்த விருது பெரும்பாலான தமிழ் படைப்பாளிகளுக்கு அதிருப்தியிலேயே ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில இயக்குனர் சேரன் மாநில விருதுகள் அறிவிப்பை விமர்சித்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல, பெண்களுக்கு இலவச பஸ், வறுமையில இருக்கும் குடும்பங்களுக்கு உதவித்தொகை, திருமணத்திற்கு அரசு உதவி இவையெல்லாம் செய்யும் தமிழக அரசு பெரும் பயணம் இல்லாத குடும்பங்கள்ல கடன் படாமல் சிக்கனமாக எப்படி திருமணம் நடத்தப்பட வேண்டும் என்று வாழ்க்கைக்கான சேமிப்பா எப்படி இருக்கணும்னு கருத்தோட விளிம்பு நிலை மக்களுக்கான பாடமா உருவெடுக்கப்பட்டிருந்த திருமணம் திரைப்படம் தேர்வு குழுவினரால கண்டு கொள்ளாமல் போனது ஏன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த படத்துக்கு விருது அறிவிக்காதது அவர்களுடைய நுண்ணிய பார்வையற்ற தன்மைய அல்லது தங்களை சார்ந்துள்ளவர்களுக்கு மட்டுமே விருது கொடுக்கும் தன்மையை காட்டுதுன்னு சேரன் விமர்சனம் பண்ணியிருக்காரு.